நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் புதியதில் சிறந்தது என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புதியதில் சிறந்தது என்றவுடன் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம், அது என்ன புதியதில் சிறந்தது என்று. நிச்சயமாக இதுவும் ஒரு திரை விமர்சனம்தான். ஆனால் புதிய வரவாக வந்திருக்கும் திரைப்படங்களில் சிறந்த திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து விமர்சனம் செய்ய போகிறேன். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அத்திரைப்படத்தை நீங்கள் காண வாய்ப்பளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறேன். உங்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் இதோ நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் திரைப்படம் இயக்குனர் அருண்குமார் தயாரிப்பில் 28 செப்டம்பர் 2023 அன்று திரையில் வெளியே வந்த திரைப்படம்தான் சித்தா. அப்பாவின் தம்பியை சித்தப்பா என்று பிள்ளைகள் அழைப்பார்கள். மிகவும் அவர்களில் பாசம் இருந்தால் சித்தா என்று அழைப்பது வழக்கம். அதேபோல்தான் இத்திரைப்படத்தில் சித்தா என்ற சித்தப்பாவாக நடித்திருப்பது சித்தார்த் ஒரு சிறந்த சித்தப்பாவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். நடிகர் சித்தார்த்தை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவர் நடித்த பல திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்களாகவும் அவர் ஒரு சிறந்த நடிகராகவும் எங்களுக்கு பல பாத்திரங்களில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நடிகர் சித்தார்த் இந்த படத்தை தானே தயாரித்திருக்கிறார். இப்படத்திற்கு உயிரூட்டும் வகையில் இசையமைத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். சித்தார்த்தோடு இணைந்து அவரது காதலியாக நிமிஷா சஜயன் என்பவரும், சித்தார்த்தின் தமையன் மகளாக, அதாவது சித்தார்த்தின் பெயர் திரைப்படத்தில் ஈஸ்வரன், ஈஸ்வரனின் தமையன் மகளாக சுந்தரி என்ற பாத்திரத்தின் பெயரில் சஹஸ்ரா ஸ்ரீ என்ற ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க சிறுமி மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். படத்திற்கு உயிர் கொடுத்த சிறுமி அவரே என்று சொல்ல வேண்டும். சித்தார்த்தின் நடிப்பை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இச்சிறுமியின் நடிப்பு அதில் சிறந்து காணப்பட்டது. சித்தார்த்தின் காதலியாக நடித்த நிமிஷா சஜயன் கூட பல இடங்களில் நடிப்பின் திறமையை அப்படி கொண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய பழைய நினைவுகளை மீட்கும் போது அவர் கொடுத்த நடிப்பு ஒரு பிரமிப்பை கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். அதே போல அதில் நடித்த சுந்தரியின் தோழியாக நடித்த சிறுமியும் சிறப்பாக நடித்திருக்கிறார். குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படமாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஊரில் மட்டுமே அந்த படம் நடக்கிறது, வேறு எங்கும் செல்லவில்லை. சித்தார்த்தின் ஆடை அலங்காரமோ அல்லது கதாநாயகியின் ஆடை அலங்காரங்களுக்கோ அதிக செலவின்றி சாதாரண மக்களின் வாழ்வியலை கூறும் திரைப்படமாக இது இருக்குது. இத்திரைப்படத்தின் கரு என்னவென்றால், இன்று நாம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படும் விடயமாக சிறுவர் பாலியல் வன்புணர்வை பற்றிய படமே இது. சின்னஞ்சிறார்களை பிஞ்சுகளை சீரழிக்கும் கொடூர குணம் கொண்ட அரக்கர்களை தீர்த்து கட்டும் படமாகவும், அந்த சிறார்களை அவர்கள் கூட்டிச் சென்று எப்படியான கொடுமைகளை செய்கிறார்கள் என்பதாகவும், நாங்கள் சிறுவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், பெற்றோர்கள் கண்ணுக்குள் எண்ணெயை விட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் அது கூறி நிற்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறு இடத்தில் சித்தார்த் பெரிய ஒரு விடயத்தை கூறி சென்றிருக்கிறார். தற்காலத்தில் நாங்கள் அனைவரும் எங்கள் குழந்தைகளின் பொழுதுபோக்கு கருவியாக பயன்படுத்துவது செல்லிடை, அதாவது கைத்தொலைபேசி. அந்த கைத்தொலைபேசி பயன்படுத்துவதால் அந்த குழந்தைகள் எப்படி சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். கைத்தொலைபேசியில் விளையாடும் குழந்தைகளை இலகுவாக தங்கள் வயப்படுத்த அந்த கொடூர குணம் கொண்ட அரக்கர்கள் எப்படி அதை கையாளுகிறார்கள் என்பதையும் இதில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் இதை கண்டாவது, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், எங்கள் குழந்தைகளை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னவென்றால், குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமா அல்லது இப்படியான கொடூர குணங்கொண்ட அரக்கர்களை எங்கள் சமூகத்தில் இருந்து நாங்கள் தீர்த்து கட்ட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. எதுவாக இருந்தாலும் பாதிப்பு பெற்றவர்களுக்கே, குழந்தைகளுக்கே என்பதுதான் இப்படத்தின் விளக்கம். ஆனால் அப்படியான ஒரு பெரிய துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை நாங்கள் எவ்வழியில் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதையும் இத்திரைப்படம் காட்டி நிற்கிறது. திரைப்படம் முடிந்த பின்னும் அந்த பாதிப்பு எங்கள் மனதிலிருந்து விலகாத வண்ணம் அந்த திரைப்பட காட்சிகளையும் இசையையும் நடிப்பையும் கொடுத்து
எம்மை பிரமிக்க வைப்பதோடு அவர்களோடு சேர்ந்து நாமும் வாழ்ந்தது போல, அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பயணித்தது போல நிகழ்வுகளை காட்டியிருக்கிறது. இதில் ஒரு பெரியவர் இடையில் ஒரு சிறு காட்சி தான் நடித்துவிட்டு போயிருக்கிறார். அந்த குழந்தையை காப்பாற்ற அவர் செய்யும் முயற்சியாக ஒரு பெரியவருடைய காட்சி காட்டப்படுகிறது. நீங்கள் அதை திரையில் பாருங்கள். மிக அருமையான விடயம். எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் அல்ல என்பதற்கும், வயதான ஆண்களில் அனைவரும் கெட்ட குணம் கொண்டவர்கள் அல்ல என்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன்னுடைய பேத்திக்கு ஒரு துன்பம் நடந்தால் எப்படி காப்பாற்ற துடிப்பாரோ அதே போலதான் அந்த தாத்தா அந்த நேரத்தில் தன் இயலாமையை கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த கொடூர கேவலமான அந்த அரக்கனை பிடிக்க அவர் செய்த செயல்பாடுகள் காட்டப்பட்டிருக்கிறது. பல ஆண்களின் நற்குணங்கள் இதில் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. 1000 ஒருவன் செய்யும் கெட்ட காரியத்தால் நாங்கள் அனைவரையும் கெட்டவர்களாக கருதக்கூடாது என்பது போல சில காட்சிகளில் கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற ஒரு பழமொழிக்கு இணங்க இத்திரைப்படத்தின் மிக முக்கிய காட்சியாக அதில் ஒரு விடயம் வருகிறது. அதை நீங்கள் காட்சியில் பார்த்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அதிகம் பேசி உங்களுடைய எண்ண ஓட்டத்தைக்குள் நான் குழப்பம் செய்ய விரும்பவில்லை. சீக்கிரம் இத்திரைப்படத்தை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.